ஹலோ செவன்த் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இயல் 1 லெசன் 3 புக் பேக் இருக்கிற எல்லா புக் பேக் ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஆன்சர்ஸ், இந்த கொஸ்டின் ஆன்சர்லாம் குறிக்கிறது 1 மார்க்கு. எல்லாத்துக்குமே நம்ம ஆன்சர் பார்க்க போகிறோம். சரியா தவறா எல்லாத்துக்குமே நம்ம இந்த வீடியோவில் தெளிவான ஆன்சர் பார்க்கலாம். உங்களுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டடி வீடியோஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம போகிற ஸ்டடி வீடியோஸ்லாம் நீங்கள் பாருங்கள். பார்த்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்னால் நம்மளுக்கு ஒரு லைக் இல்லைனா ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம கரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நம்ம பேஜ் நம்பர், நீங்கள் லெசன் புக் பேக் பேஜ் நம்பர் கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நான் பேஜ் மாற்றும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அலைன்மெண்ட்ஸ் ஆகும். மறுபடியும் உங்களுக்கு பழைய பேஜ்னு நான் உங்களுக்கு சொல்லுவேன். நான் டிக்டேட் பண்ணுறேன். உங்களுக்கு எது நீங்கள் எப்படி குறிக்கணும், என்னென்ன எப்படி குறிக்கணும் எல்லாமே நான் டிக்டேட் பண்ணுறேன். எல்லாமே நான் உங்களுக்கு தெளிவாக இந்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த லெசன் ஸ்கூலில் எல்லாமே இந்த தெளிவாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க இப்போ 1 மார்க்லேருந்து பார்ப்போம். 1 மார்க் நான் நம்பரில் சொல்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு புரியும். இல்லைனா உங்களுக்கு புரியாது. செகண்ட் ஆப்ஷன், தேர்ட் ஆப்ஷன், செகண்ட் ஆப்ஷன், இந்த மாதிரி நான் உங்களுக்கு நம்பரில் டிக்டேட் பண்ணுறேன். உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட்டு அந்த அடுத்தது சரியாக தவறாக இருக்குல்ல, அது நான் உங்களுக்கு கொஷின் இங்கே பேக்கில் கொடுக்குறேன். சரி தவறுன்னு கொஷின் அந்த இதில் இருக்குங்க. மேலே கொஷின் இருக்கும், அதுக்கான ஆன்சர் கீழே எழுதியிருப்பேன். ஏன்னா சரியாக தவறெல்லாம் நம்ம கையால் எழுதிட்டு இருந்தால் ஆகிற காரியம் கிடையாது. அதனால் உங்களுக்கு தனியாக ஒரு அழகாக பிரிண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த பிரிண்ட் அவுட்லேருந்து நீங்கள் தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எது சரி எது தவறுன்னு. நீங்கள் பார்த்து அழகாக நீங்கள் உங்கள் புக்கில் குறிச்சிக்கலாம். இப்போ உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஈஸியாக மேம் ஒரு நோட்டு போட்டு எழுத சொல்லுவாங்க. அது மாதிரி நீங்கள் ஒரு நோட்டு போட்டு எழுதிக்குங்க. புக்கில் குறிக்கினாலும் குறிச்சிக்குங்க. ஏன்னா புக்கில் எக்ஸாம் டைமில் நீங்கள் படிக்க யூஸ் ஆகும். அதனால் சொல்கிறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு அது கீழே உள்ளது பேச்சு மொழி பயன்பாடு எழுத்து அது முறையில் அது ரெண்டுத்தையும் பிரித்து காட்ட சொல்கிறாங்க. அந்த பிரித்து காட்டுறது நான் உங்களுக்கு இதாக கொடுத்துருக்கேன். ஒரு பாக்ஸ் மாதிரி அட்டவணை மாதிரி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் இப்போ நம்ம குறிவினாக்குள்ளே போவாங்க. குறிவினா 1க்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 8ம் 9 ரெண்டுத்துலேயுமே இருக்குது. நீங்கள் பேஜ் நம்பர் 8 எடுத்துக்கங்க, 9 எடுத்துக்கங்க. இருங்க நான் இங்கே எழுதிக்கிறேன். எழுதிட்டு நேராக உங்களுக்கு பேஜ் நம்பருக்கு நான் போய்க்கிறேன் கரெக்டாக. நீங்கள் இப்போ பேஜ் நம்பர் 8, 9 எடுத்துக்கங்க. நம்ம பேஜ் கொஞ்சம் ஸ்குவைப் பண்ணுற நேரத்தில் நான் கொஞ்சம் உங்களுக்கு டிப்ஸ்லாம் கொடுக்குறேன். ஸ்டெப் டிப்ஸ்லாம் கொடுக்குறேன். ஏன்னா அந்த டைம் நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. உங்களுக்கு அந்த ஸ்டெடி டிப்ஸ் வேணாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதான் நம்ம சேனலில் சொல்கிறது. நம்ம சேனலில் இல்லைனா ஸ்டடி டிப்ஸ் வேணாலும் உங்களுக்கு அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு 100% எல்லாமே ரிசல்ட் கிடைக்கும். வாங்க இப்போ பேஜ் நம்பர் இங்கே வந்துட்டிங்கன்னா கரெக்டாக நான் குறிக்கிற இடத்துலையும் குறிங்க. அந்த ஒரு பாயிண்ட்டு, இந்த ஒரு பிங்க் கலர் இருக்குல்ல, அந்த ஒரு பாயிண்ட்டு. அடுத்து இங்கே கேட்பதும் இருக்குல்ல, பாருங்கள் நோத்தி காட்ட பாருங்கள். கொஞ்சம் நோத்துவோம். அதை கேட்பதும்லேருந்து முதல் நிலை, அது ஒரு பாயிண்ட்டு. ஓகேவா நீங்கள் குறிச்சிக்கங்க. கேட்பதும்லேருந்து முதல் நிலை வரையும் அது ஒரு பாயிண்ட்டு, இது ஒரு பாயிண்ட்டு, 2 பாயிண்ட் மொத்தமாக. இது ஒரு பாயிண்ட், அது ஒரு பாயிண்ட், 2 பாயிண்ட்டாக பிடிச்சதுக்கப்புறம் இங்கே இதில் ஒரு பாயிண்ட் இருக்கும். இந்த ஒரு பாயிண்ட்டு நீங்கள் குறிக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் சுருக்கி உங்களுக்கு கரெக்டான தெளிவான பொசிஷனில் வச்சு நான் இதை காட்டுறேன் பாருங்கள். இதிலேருந்து நிலை அது வரையும் ஒரு பாயிண்ட் குறிச்சிட்டிங்கன்னா இது ஒரு பாயிண்ட் குறிச்சிங்க. இதுதான் குறிவினா 1க்கான ஆன்சர். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு குறிவினா 2க்கான ஆன்சர் பார்ப்போம். வாங்க. குறிவினா 2க்கான ஆன்சர் அதுவும் பேஜ் நம்பர் 9ல் இருக்குது. இருங்க நான் அங்கே எழுதிக்கிறேன். எழுதிக்கிட்டு பேஜ் நம்பர் 9ன்னு இங்கே தெளிவாக சொல்கிறேன். ஏன்னா அப்போ தான் ஒரு ஈஸியான உங்களுக்கு புரியும். நீங்கள் மறக்காமையும் இருப்பீங்க. ஏன்னா இங்கே தான் கொஷின் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இது பேஜ் நம்பர் 9. நீங்கள் பேஜ் நம்பர் 9லேயே எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 9 எடுத்துக்கங்க. போய்ட்டு இப்போ கரெக்டாக பேஜ் நம்பரில் ஒரு 9ல் ஒரு பென் மாதிரி ஒரு ஸ்டெப் வச்சுக்கோங்க. இங்கே பேஜ் நம்பரை நீங்கள் குறிச்சிக்கலாம். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். டைமும் சேவ் ஆகும். நம்ம ஏன் இவ்வளோ ஷார்ட் வீடியோ போடுறோம்னா டைம் நம்ம சேவ் பண்ணணும். ஸ்டூடெண்ட்ஸுக்கு கரெக்டான எஜுகேஷன் நமக்கு எடுத்துகிட்டு போகணும். எப்படின்னா ஒரு ஸ்டடீஸ் இந்த பிளான் நம்ம கரெக்டாக நம்ம சேனலில் இருக்கணும். நேரத்தை போட்டு வளர்த்தக்கூடாது தான் நம்மளோட சேனலோட நோக்கமே. நம்ம லோகா அகாடமியை நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே தெளிவாக இருக்கும். இங்கே பேச்சு மொழின்னு இருக்குல்ல, இதில் ஸ்டார்ட் பண்ணி அது மாதிரி அந்த செகண்ட் பேரா முடியுது பாருங்க, கொண்டது வரையும். இதுதான் குறிவினா 2க்கான ஆன்சர். இப்போ குறிவினா 3க்கான ஆன்சருக்கு பார்ப்போவாங்க. குறிவினா 3க்கான ஆன்சரும் பேஜ் நம்பர் 9ல் தான் இருக்குது. அது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். பாருங்கள், நீங்கள் படித்தாலே உங்களுக்கு புரிகிற மாதிரி தான் இருக்கும். குறிவினா 3க்கான ஆன்சர் எல்லாத்தையுமே நம்ம நம்ம லெசன் நடத்துறதுலேருந்து கொஸ்டினை குறித்து நம்ம படித்து தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். நம்ம சேனலில் 100% உங்களுக்கு கரெக்டான கொஸ்டின் தான் கொடுக்குது. நீங்கள் அதை நம்பலாம். அப்படி நம்பிக்கை இல்லைனாலும் உங்களுக்கு நீங்கள் வேறு 2-3 தேர்ட் பார்ட்டி சேனல்ஸ் நீங்கள் பார்த்தாலும் இந்த கொஷின்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. கொஞ்சம் மாறி இருக்கும். நம்ம எல்லாமே தெளிவாக கொடுக்குறோம் உங்களுக்கு. எது படித்தா போதும், எப்படி படித்தா போதும்னு நீங்கள் ஸ்கூலில் பாருங்க, மற்ற சேனலில் விட்டுருங்க. மற்ற சேனலில் ஒப்பிட்டு பாருங்கள். அதை விட ஸ்கூலில் கொடுக்குறதும் நம்ம கொடுக்குறதும் ஒரே மாதிரி இருக்கும். அதனால தான் நம்ம சேனல் ஸ்பெசிஃபையாக நீங்கள் குறிவினா 3க்கான ஆன்சரை இந்த குறிச்சிக்கங்க.
நான் பேசுகிறதோட நீங்கள் வந்து இந்த வீடியோ நீங்கள் தெளிவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அசால்ட்டாக எல்லாமே குறிக்கிறதுலாம் ஈஸியாக இருக்கும். நான் வந்து ஸ்டடி டிப்ஸ் அண்ட் கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம். நம்ம சேனலை நீங்கள் ஒன்றே பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து பெல் பட்டன்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து நம்ம சிறுவினா பார்க்க போகிறோம். சிறுவினா 1, சிறுவினா 2. சிறுவினா 1க்கு வந்து 10ஆம் நம்பர் பேஜ் நம்பரில் இருக்குது. 10ஆவது பேஜ் நம்பர் எடுத்துக்கோங்க. நம்ம வீடியோ பார்க்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. மறுபடியும் நம்ம சேனல்லேருந்து உங்களுக்கு வீடியோ வரும்னா கஷ்டம். சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வீடியோ வரும். அதனால் நான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கேன். திரும்பி சொல்கிறது அதுதான். ஏன்னா அது ஒரு இம்பார்ட்டன்ட், உங்களுக்கு முக்கியமானது. கரெக்டாக பேஜ் நம்பர் 10ல் வந்து எங்கேருந்து குறிக்கணும்னா நான் கொஞ்சம் சுருக்கி உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன். இது ஒரு பாயிண்டாக வரும். இதிலேருந்து இது வரையும் ஒரு பாயிண்ட், ஃபஸ்ட்டு பாயிண்ட், அடுத்து செகண்ட் பாயிண்ட் குறிக்கிறேன். 3 பாயிண்ட்டுமே சின்ன ஒரு லைன் தான் இருக்கும். இதிலேருந்து அது வரையும் ஒரு செகண்ட் பாயிண்ட், அடுத்து தேர்டு பாயிண்ட்டும் குறிக்கிறேன். 3 பாயிண்ட் தான் படிக்கிற மாதிரி இருக்கும். தேர்டு பாயிண்ட் அதிலேருந்து இங்கே இது வரையும் தேர்டு பாயிண்ட். இந்த 3 பாயிண்ட் தான் சிறுவினா 1க்கான ஆன்சர். இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு சிறுவினா 2க்கான ஆன்சர் பார்க்க போகிறோம்னா சிறுவினா 2ம் பேஜ் நம்பர் 10ல் தான் இருக்குது. பேஜ் நம்பர் 10லே இருக்கலாம். சிறுவினா 2 குறிச்சதுக்கப்புறம் கடைசியாக சிந்தனை வினாக்கு வந்து காட்டும்போது நீங்கள் பேஜ் நம்பர் 10ன்னு நாங்கள் போட்டுக்கலாம். இருந்தாலும் நம்ம ப்ரோட்டோக்கால் படி நம்ம இங்கே பேஜ் நம்பர் 10 போட்டுகிட்டே நம்ம அங்கே போவோம். அப்போ தான் வந்து சிம்பிளாக எந்தெந்த டிப்ஸ்லாம் நம்ம உங்களுக்கு யூஸ்னு தெரியும். இல்லைனா உங்களுக்கு அந்தளவுக்கு தெரியாதுன்னு சொல்லலை. அதுதான் என்னோடய ஒரு ஸ்டைல். என் ஸ்டைல் படி நான் கொஷின் நம்பர் போட்டுட்டு எல்லாமே ப்ராப்பராக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் பண்ணணும்னு ஆசைப்படுவேன். மேக்ஸ் வரையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் எனக்கு எல்லாமே இருக்கணும்னு நான் ஆசைப்படுவேன். எல்லா டீச்சர்ஸும் அதை ஆசைப்படுவாங்க. அதை தான் நான் ஆசைப்பட்றேன். சரி, சிறுவினா 2க்கான ஆன்சர் பார்ப்போம். இங்கேருந்து குறித்து இது வரையும் சிறுவினா 2க்கான ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. நெக்ஸ்ட் அடுத்த பாயிண்ட் காட்டுறேன், பார்த்துக்கங்க. டக்குன்னு குறிங்க. அப்போ தான் வந்து நீங்கள் அடுத்து படிக்க முடியும் போய்ட்டு. அடுத்தது வந்து இதிலேருந்து கரெக்டாக இங்கே இருக்கு பாருங்க, அதிலேருந்து கீழே ஆகும் வரையும் இது வந்து செகண்ட் பாயிண்ட்டு. அவ்வாறுலேருந்து ஆகும் வரையும் செகண்ட் பாயிண்ட்டு. இது வந்து சிறுவினா 2க்கான ஆன்சர். 2 பாயிண்ட் தான், ரொம்ப இல்லை. ஏன்னா இந்த 2 பாயிண்ட் கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் 2 பாயிண்ட் தான் சிறுவினா 2க்கான ஆன்சர். இப்போ வந்து நம்ம சிந்தனை வினாக்களை போவோம். சிந்தனை வினாங்கிறது நீங்களாக எழுதக்கூடியது தான். நான் இந்த வந்து சிந்தனை வினாக்கு உங்களுக்கு ஒரு கைடு கொடுப்பேன். கைடுனா அந்த கதையை படித்து நீங்கள் இதுதான் கதை அப்படின்னு உங்களுக்கு தெளிவாக தெரியும். மேமே கேட்டாலும் இதுதான் சிந்தனை வினா கதை எனக்கு தெரியும் அப்படின்ட்டு நீங்கள் ஈஸியாக எழுதுகிற மாதிரி தான் நான் கொடுப்பேன். இதை வந்து நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போட்டு படித்து பாருங்கள். அப்படி சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சிந்தனை வினா எழுத சொல்லுவாங்க. அதனால தான் நம்ம எல்லா வீடியோலையும் சிந்தனை வினாவும் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இதனால தான் நம்ம சிந்தனை வினாவை அப்லோட் பண்ணுறதுக்கான முக்கியமான நோக்கமே இதுதான். நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான். அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடியுது. நம்ம சேனலில் வந்து இப்போயாச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.